என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர் தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர் தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரொஃபேகா. யாவே 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 ரொஃபேகா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீர் கொண்ட உம் தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரொஃபேகா. யாவே 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 ரொஃபேகா. யாவே 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 ரொஃபேகா. யாவே 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 ரொஃபேகா. யாவே ரொஃபேகா. யாவே ரொஃபேகா. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து மூன்றாம் நாளிலே அவர் நமக்காக அவர் உயிர்த்தும் இருக்கிறார். ஆமென். மரணத்தை வென்றவர் நம்முடைய இயேசு. பாதாளத்தின் அதிகாரத்தை வென்றவர் நம்முடைய இயேசு. சாவுக்கு அதிபதியான சாத்தானை தம்முடைய சாவினால், தம்முடைய மரணத்தினால் ஜெயித்தவர் நம்முடைய இயேசு. ஆமென். கல்லறை அவரை கட்டி வைக்க முடியவில்லை. ஆமென். ரோம அதிகாரிகளின் முத்திரைகள் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த ரோம அதிகாரிகளின் முத்திரைகளை உடைத்தது போல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமை உங்கள் மேல் போடப்பட்டிருக்கிற எல்லா முத்திரைகளை, எல்லா எதிராளிகளின் முத்திரைகளை இந்த நாளிலே உடைத்து கொண்டிருக்கிறது. ஆமென். சிலுவையின் வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் மேல் போடப்பட்டிருக்கிற முத்திரைகளை இப்பொழுதே தகர்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமையாலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தவர், மரணத்தை வென்றவர். வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. லிகடானா சந்தரே. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர் தெழுந்த உம் வல்லமையால்
எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தாள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை அவருடைய வல்லமை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவரே ஸ்தோத்திரம், மரித்த நிலைகளை மாற்றி எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தேவனுடைய நடத்துதல் உண்டாவதாக. ஆண்டவர், உம்முடைய தெளிவான சத்தம் தம்முடைய ஜனங்களோடு இடைபடுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஓஹோ 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 ஓஹோ. நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது, மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, ஓ வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் பாடும். ராஜாதி ராஜாவாய், ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி
சிறந்தாரே. ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கி நிர்மூலை கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே, கண்களுக்கு ஆச்சரியமாக. ஓ, ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கி நிர்மூலை கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே, கண்களுக்கு ஆச்சரியமாக. களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஓஹோ 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 சத்தம். ஓ, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஓ, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கி நிர்மூலை கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே, கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கி நிர்மூலை கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே, கண்களுக்கு ஆச்சரியமாக. களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவாரோ. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே
இயேசு வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே, வேதம் சொல்லுகிறது மூளைக்கு தலை கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்து நமக்காய் மரித்தது உண்மை, நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, நமக்காக உயிரோடு எழுந்ததும் உண்மை. ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில நம்மையும் வல்லமையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. பாராஷாம்தரே லேகேடேலே மானானா. எஸ், ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடும். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை தொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்பா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். அண்ணா காய்பா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய
ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். நம் மேல வாத்தியம் கைமணி புரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம் மேல வாத்தியம் கைமணி புரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். 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 இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் உயிர் தெழுந்த அந்த சமயத்தில் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் பிரத்யட்சமாய் செய்தார். தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார். தோமாவை அழைத்து அவருடைய காயங்களிலே கைகளை போட்டு தொட்டு பார்க்கும்படி ஆண்டவர் சொன்னார். அவர் தன்னை ஒரு ஆவியாக காண்பிக்கவில்லை, தொட்டு பார்க்கும்படி தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு சொன்னார். அடைக்கப்பட்டிருந்த இடத்துல, வீட்டுக்குள்ள, அறைக்குள்ள இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். உள்ளே வந்து தன்னை தொட்டு பார்க்கும்படி சொன்னார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத வகையில அவருடைய அற்புதங்கள் இருக்கிறது. அவர் உயிர் தெழுந்தது நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத விதத்தில். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே தோற்று போகிறவரே அல்ல. யுத்தம் என்று வந்தால் அவர்தான் வெற்றி சிறந்தவர், அவர்தான் வெற்றி சிறப்பார். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம்.
இன்னொரு பாடலை பாடுவோமா? ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார், கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். அரவரும் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரும் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார், கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார், கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம், கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். அப்பான்னு கூப்பிட பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம், அப்பான்னு கூப்பிட பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார், உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். சவுக்கெதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார், சவுக்கெதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அவிக்கெற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம், அவிக்கெற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம், வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். துயரம் நீக்கிவிட்டார், கொண்டாட்டத்தின் ஆடை தந்தார், துயரம் நீக்கிவிட்டார், கொண்டாட்டத்தின் ஆடை தந்தார். ஒடுங்கின ஆவி நீக்கி துதி என்னும் உடையை தந்தார், ஒடுங்கின ஆவி நீக்கி பாடுவோம். துயரம் துயரம் நீக்கிவிட்டார், கொண்டாட்டத்தின் ஆடை தந்தார், துயரம் நீக்கிவிட்டார், கொண்டாட்டத்தின் ஆடை தந்தார். ஒடுங்கின ஆவி நீக்கி துதி என்னும் உடையை தந்தார், ஒடுங்கின ஆவி நீக்கி துதி என்னும் உடையை தந்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன். ஓ
அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார், உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். சாவுக்கெதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார், சாவுக்கெதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார், உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். சாவுக்கெதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார், சாவுக்கெதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். 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 கல்வாரி சிலுவையிலே கர்த்தரேசு வெற்றி சிறந்தார், கல்வாரி சிலுவையிலே கர்த்தரேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார், கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். துயரம் நீக்கிவிட்டார், கொண்டாட்டத்தின் ஆடை தந்தார், துயரம் நீக்கிவிட்டார், கொண்டாட்டத்தின் ஆடை தந்தார். ஒடுங்கின ஆவி நீக்கி துதி என்னும் உடையை தந்தார், ஒடுங்கின ஆவி நீக்கி துதி என்னும் உடையை தந்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார், உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார், சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய தலையை நசுக்கி ஒரு வெற்றியை அவர் கண்டார். ஆதியாகமம் அந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் பிரகாரமாய் ஆமென். கல்வாரி சிலுவையிலே அநேகருக்கு அது தோல்வி போல தெரிந்தாலும், அநேகருக்கு அது முடிந்து போனது போல தெரிந்தாலும், இயேசு கல்வாரி சிலுவையின் மேல் பிசாசின் தலையை நசுக்கி அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து அவர் தீர்த்தபடியினால நமக்கும் பாவத்தின் மேல் அவர் வெற்றியை தந்திருக்கிறார். பாவம் உங்களை ஆட்கொள்ள முடியாது, பாவம் உங்களை சொந்தம் கொள்ள முடியாது, சாபங்கள் உங்களை சொந்தம் கொள்ள முடியாது, பரம்பரை கட்டுகள் உங்களை சொந்தம் கொள்ள முடியாது.
மந்திரவாதங்கள் உங்களை சொந்தம் கொள்ள முடியாது. செய்வினை கட்டுகள் உங்களை சொந்தம் கொள்ள முடியாது. இடா பரு மகாண்டா கசேடேலே மாண்டா கடாதியா. அவர் வெற்றி சிறந்தவர், அவர் வெற்றி சிறந்தவர். மகிமையாய் அவர் வெற்றி சிறந்தார். உடபாலா சம்தரபா கத்திரானபா கபரபா லேகேடே லே மாஷபரபா கமானாதிரா ஷபரஹந்தலரபா கத்திரானமரஹந்தரே ஷேகேடே லே மாரபரபா ஹந்தலரபா லீகடானமௌ ஷபரமாண்டலபரா. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த அந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களிலெல்லாம் நாம் தோற்றிருக்கிறோமோ அங்கே நம்மையும் வெற்றி சிறக்க செய்கிறது, நம்மை வெற்றி பெற செய்கிறது. ஹல்லேலூயா ஷபரமாண்டலபரபர அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கும் இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கும் இன்று காட்சி தருவார். கனிவோடு பேர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பேர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார், அப்பம் விட்டு
கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்த போது அங்கே இருக்கிற பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், அந்த ஆலோசனை சங்கத்தார்கள் எல்லாம் அவர்கள் நினைத்தார்கள், இதோடு கதை முடிந்து விட்டது, இனி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று நினைத்தார்கள். எந்த இடத்திலே அவர்கள் புள்ளி வைத்தார்களோ அந்த இடத்துல தான் பரலோக திட்டமே ஆரம்பிக்கிறது. அவர் சிந்தின இரத்தத்தினால ஆமென், சத்ருவின் மேல ஜெயத்தை அவர் பெற்றார். அவர் சிந்தின இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர் மரணம் அடைந்து எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகிறது போல அவரையும் கல்லறையிலே கொண்டு போய் வைத்தார்கள். எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். நாள் மூன்றாவது நாளிலே இயேசு கிறிஸ்து வல்லமையோடே கல்லறையில் இருந்து அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. கல்லறைக்கு உங்க மேல் அதிகாரம் இல்லை. கல்லறைகள் உங்களை அடைத்து வைக்கவே முடியாது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தாள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். உங்களை உயிர்ப்பிப்பாராக. இயேசு உங்களை உயிர்ப்பிப்பாராக. இயேசு உங்களை உயிர்ப்பிப்பாராக. உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படட்டும். உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படட்டும். பாவத்தினாலே மரித்த நிலைகள் மாறி உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்ததும், எங்களுக்காக மரித்ததும், ஆண்டவரே எங்களுக்காக மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்ததும், ஆண்டவரே இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக நீர் இன்றைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம தெளிவா வாசிக்கிறோம், அவருடைய தொடையிலும் அவருடைய வஸ்திரத்திலும் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஜீவனுள்ள தேவனை
இன்றைக்கும் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா, நன்றி இயேசுவே. ஆண்டவர், இந்த நாள் உம்முடைய உயிர் தெழுதலை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற இந்த வேளையில, ஆராதிக்கிற வேளையில தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். இந்த ஆராதனை முழுவதையும் ஆசீர்வதியும். கேட்க போகிற வசனங்களை, வார்த்தைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நினைவு கூறுகிற இந்த நாளில் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார்கள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னாக வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரப்பூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தன்னுடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்,
எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரித்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் கல்லறை ஒன்றுதான் திறந்திருக்கிறது. ஆமென். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தின்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்கிற அந்த பார்வையில் தான் இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாய்மையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கடைசி வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது 15வது வசனத்தில், அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தோற்று போகவில்லை. அநேகர் அவரை ஏளனம் செய்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள் இயேசு கிறிஸ்துவுக்குரிய எல்லாம் முடிந்து போனது என்று தான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாபத்திற்கு அடையாளமான
இந்த சிலுவையை இயேசு கிறிஸ்து வெற்றியின் அடையாளமாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். சாபத்திற்கு அடையாளமான இந்த சிலுவையை இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாற்றினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை குறித்து தியானிக்கிற இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்வாராக. ஆமென். இந்த வசனத்திலே 12வது வசனம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினது தேவனுடைய செயலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு கூட இரத்தம் இல்லாத அளவிற்கு அவர் காயப்பட்டார். அந்த சரீரத்தில் இருந்த எல்லா இரத்தமும் வெளியேற்றப்பட்டது. காயங்களினாலே, அவரை அடித்ததினாலே, அவர் கீழே விழுந்ததினால சரீரத்தில் இருக்கிற எல்லா இரத்தமும் வெளியேறினது. நம்ம குட் ஃப்ரைடே சர்வீஸில் தியானித்தது போல அந்த இரத்தம் சாதாரணமானது அல்ல, அது பரிசுத்த இரத்தமாயிருக்கிறது, அது பரலோகத்தின் இரத்தமாயிருக்கிறது. எல்லா மனுஷர்களுக்குள்ளும் இருக்கிற இரத்தத்தை போன்ற இரத்தம் அல்ல, அது ஒரு விசேஷமான இரத்தமாயிருக்கிறது. ஆனால் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டது. அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவருடைய சரீரத்திலே இரத்தம் ஒன்றுமே இல்லை. அந்த அளவிற்கு தன்னுடைய எல்லாவற்றையும், எல்லா இரத்தையும் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து சிந்தினார். அப்படி சிந்தி அவர் சிலுவையிலே மரித்தார். மரித்த அவரை ஆமென் அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். அப்படி உயிரோடு எழுந்ததை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது தேவனுடைய செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். மரித்த இயேசுவை, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை ஆமென் தேவன் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, தேவனுடைய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்தெந்த காரியங்கள் இப்படி முடக்கப்பட்டிருக்கிறதோ, மரணிக்கப்பட்டிருக்கிறதோ, அவைகளை உயிரோடு எழுப்ப ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சில காரியங்கள் மரணித்தது போலவே காணப்படும். அந்த காரியத்தில் எந்த விதமான அசைவும் இருக்காது. ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களிலே இந்த நாளில் தேவனுடைய வல்லமை விளங்குவதாக, தேவனுடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது தேவனுடைய செயல் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய செயல் உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. தேவனுடைய செயல் எந்த இடத்திலும் வெளிப்பட முடியும், எந்த கல்லறையின் மேலும் வெளிப்பட முடியும், எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளிலும் வெளிப்பட முடியும். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையிலே ரோமர்களுடைய முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால், ஒருவேளை ஆமென் யாராகிலும் களவாய் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி ரோமர்கள் அந்த கல்லறைக்கு முத்திரையிட்டார்கள். ஆனால் தேவனுடைய செயல் அந்த கல்லறையிலே வெளிப்பட்ட போது முத்திரைகளுக்கு அங்கே இடமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல் வெளிப்படும் போது, ஆமென், மரித்த கிறிஸ்துவை உயிரோடு கொண்டு வந்த அந்த தேவ செயல் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் போது, ஆமென், எந்த முத்திரைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. எந்த தடுப்புகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகாரம் இல்லை. ஒரு பெரிய கல்லை புரட்டி அந்த கல்லறைக்கு முன்பாக வைத்தார்கள். ஒரு பெரிய கல், அந்த கல்லை புரட்டி கல்லறைக்கு முன்பாக வைத்தார்கள். தேவனுடைய செயல் வெளிப்பட்ட போது அந்த கல் அங்கே இருக்க முடியவில்லை. அந்த
தடை அங்கே இருக்க முடியவில்லை. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல் வெளிப்பட்டால் ஆமென், நீங்கள் வெளியே வர முடியாமல் அடைத்து வைத்திருக்கிற அந்த கற்கள் புரட்டப்படும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய செயல் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுமானால் முத்திரைகள் தகர்க்கப்படும், கற்கள் புரட்டப்படும். ஆமென். நீங்கள் புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வானத்திலிருந்து ஒரு தூதன் ஆமென் வல்லமையோடு இறங்கி வந்து ஆமென் வாசலில் இருந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை உயிரோடு எழுப்பினது தேவனுடைய செயலாய் இருந்தபடியினால இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள், மகத்துவமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் ஆமென் இங்கே சம்பவித்ததை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த அந்த தேவனுடைய செயல் வெளிப்படும் போது ஆமென் மேன்மையான காரியங்கள் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. மகத்துவமான காரியங்கள் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இருந்த கல்லறையை பாதுகாக்கும்படி சில காவலர்கள் அங்கே இருந்தார்கள். ஆமென். இந்த கல்லறையை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆயுதம் அணிந்த காவலாளர்கள் அல்லது ஆயுதம் தரித்த காவற்காரர்கள் அங்கே இருந்தார்கள். ஆமென். தேவனுடைய செயல் வெளிப்பட்ட போது அந்த காவலர்களால் அங்கே நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயல் வெளிப்படுவதாக. ஆமென். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே உருவாக்கி சிருஷ்டித்த கர்த்தருடைய செயல் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவிக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். எல்லா வெறுமைகளையும் ஒழுங்கீனங்களையும் மாற்றுகிற தேவனுடைய ஆவி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாய் ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியாது. அது எதையும் செய்ய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கொலோசியர் 2:12 நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயல்தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயல் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. மரித்த உங்களுடைய சூழ்நிலைகளின் மேல் உண்டாகட்டும். நிறைய காரியங்கள் மரித்து போன நிலையில் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற பல காரியங்களும் மரித்த சூழ்நிலையில் இருக்கிறது. ஆமென். நீங்கள் காத்திருக்கிற பல காரியங்களும் மரித்த சூழ்நிலையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளிலே ஆமென் தேவனுடைய செயல் அவைகளின் மேல் உண்டாவதாக. தேவனுடைய செயல் ஆமென் அந்த காரியங்களின் மேல் வெளிப்படுவதாக. தேவனுடைய செயல் அந்த காரியங்களின் மேல் ஆமென் வல்லமையோடு இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய செயல் ஆமென் கர்த்தருடைய சமயத்தில் வெளிப்படுகிறது. ஆமென். சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று நாம் பிரசங்கி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? தேவனுடைய செயல் ஆமென் எப்பொழுது சம்பவிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய நேரத்திலே சம்பவிக்கிறது. தேவன் குறித்திருக்கிற சமயத்திலே அவைகள் நேரிடுகிறது. ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய சமயம் உங்களுக்காய் வந்திருக்கிறது. கர்த்தருடைய செயல் உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது. சமயமும் தேவனுடைய செயலும் கைகூடுகிற ஒரு நேரத்திலே ஆமென் கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை அங்கே செய்திருப்பார். ஹல்லேலூயா. 3 நாட்கள் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையில் இருந்தார். ஆமென். மரித்தவராய் அந்த கல்லறையில் இருந்தார். இப்போ நீங்க கவனிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த நாளிலே ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த நாளிலே தேவன் அவரை உயிரோடு எழுப்பி இருக்கலாம். ஆனால் தேவ செயல் அன்றைக்கு உண்டாகவில்லை. 2வது நாளானது அன்றைக்கும் உண்டாகவில்லை. 3வது நாளானது அது தேவன் அவருக்காக நியமித்த ஒரு நாளாக இருந்தபடியினால அந்த நாளிலே தேவனுடைய செயல் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய செயல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் வெளிப்படும் போது தேவனுடைய சமயமும் அங்கே வந்திருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஆண்டவர் எனக்காக குறித்த சமயம்,
இது ஆண்டவர் எனக்காக செயல்படுகிற நேரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 12வது வசனத்திலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய செயலின் மேலே விசுவாசம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து அவரை, அடக்கம் பண்ணப்பட்ட அவரை, ஆமென், தேவனாகிய கர்த்தர் அவரை எழுப்பினார் என்று சொல்லும்போது நிறைய பேருக்கு அதில் விசுவாசம் வருகிறது இல்லை. அது எப்படி நடக்கும், அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறத பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர், எப்படியும் செய்ய வல்லவர். இல்லாய்மையிலிருந்து உருவாக்குகிறதே அவருக்கு ரொம்ப எளிமையான விஷயம்தான். நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் இல்லாய்மையில் இருந்து எதையும் உருவாக்க அவரால் கூடும். ஆமென். பாதைகள் இல்லாத இடத்தில் பாதைகள் உருவாக்குகிறவர். ஆமென். அவருக்கு ஒரு பாதை இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. பாதையே இல்லாட்டினா கூட உங்களுக்காக ஒரு பாதையை அவர் திறப்பார். ஹல்லேலூயா. ஆமென். சமதளத்தில் அல்ல, வனாந்திரத்தில் அல்ல, ஆழ்ந்த கடலிலே அவருடைய பாதை இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் அப்படிப்பட்ட பாதையினூடாய் நடத்தினவர். பாதை இல்லாத இடங்களில் பாதை உருவாக்கி நடத்தினவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய செயலின் மேலே நமக்கு விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய செயலின் மேலே அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி இருக்கிறாரே, அடக்கம் பண்ணப்பட்ட அவரை, பெரிய கல்லினாலே அடைக்கப்பட்ட அவரை, மரித்த அந்த சூழ்நிலையிலிருந்து உருவாக்கின அந்த தேவனுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலும் ஆமென் கிரியை செய்ய வல்லது, என்னுடைய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்க வல்லது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் நம்புறாங்களோ, அவங்களும் இயேசு கிறிஸ்துவை போலவே அந்த அடைப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்பப்படுகிறவைகளினுடைய உறுதி. ஹல்லேலூயா. நாம் எதை நம்புகிறோமோ, நம்பிக்கை என்பது என்ன? எதிர்நோக்கு. ஆமென். எதிர்பார்ப்பு அல்ல, எதிர்நோக்கு. ஒரு காரியத்தை எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம், ஒன்றும் தவறு அல்ல. ஆமென். இந்த காரியம் இப்படித்தான் நடக்கும் என்று நாம் எதிர்பார்ப்பது இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பு அதுதான் நம்பிக்கையாய் இருக்கிறது. காணப்படாதவைகளினுடைய நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்திராதவைகளினுடைய நிச்சயமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். ஆமென். ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து அவரை ஒன்றுமில்லாத சூழ்நிலை, சரீரத்தில் ஒன்றுமே இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து தேவன் அவரை உயிரோடு எழுப்பி இருக்க முடியும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு அவருக்கு முடியும், அவரால் கூடும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாய்மையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார் என்கிற காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவங்களினாலே மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோட கூட உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தினாலே ஆமென் மனிதர்கள் மரித்து போகிறார்கள். எப்படி மரித்து போகிறார்கள்? இது ஒரு உள்ளான மரணம். பாவத்தினாலே மனிதர்களுக்கு உள்ளான மரணம் ஏற்படுகிறது. நீங்கள் ஆமென் வெளியே நடந்து போகலாம், பிறரிடத்தில் பேசலாம், ஆனால் ஆத்துமாவில் ஏற்படுகிற ஒரு மரணம் அது வெளியே தெரியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆதாமினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அப்புறம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், அந்த கனியை புசித்தார்கள். புசித்த உடனே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திற்கு வருகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திற்கு வருகிறார். பகலின் குளிர்ச்சியான நேரம் என்பது என்ன? அது ஒரு அதிகாலை நேரமாயிருக்கிறது. அந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே வருகிறார். அங்கே அவருடைய சத்தம் அந்த தோட்டத்திலே கேட்கப்படுகிறது. ஆதாம் வழக்கம் போல அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு உரையாடுகிற பழக்கமுள்ள இந்த ஆதாம் அவருடைய சத்தத்தை கேட்டவுடனே அவன் மறைந்து கொண்டான், தன்னை மறைத்து கொண்டான். ஏவாளும் தன்னை மறைத்து கொண்டாள். பாருங்க, பாவம் செய்தவுடனே இந்த ஆத்துமா என்ன செய்கிறது? மரணம் அடைந்து விடுகிறது. ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்லியிருந்தார், இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். அந்த சாவு என்பது என்ன? அது ஒரு உள்ளான சாவாய் இருக்கிறது. அவர்கள் அதற்கப்புறம் உயிரோடு தான் இருந்தாங்க சரீரத்தில். ஆனால் அவருடைய ஆத்துமா என்ன செய்தது? செத்து போனது. அதனால ஆண்டவர் அவர்களை கூப்பிட்டு கொண்டே வருகிற நேரத்திலே, அவர்களோடு உறவாடுகிறதற்கு வருகிற நேரத்திலே அவர்களால் ஆண்டவரோடு என்ன செய்ய முடியவில்லை? உறவாட முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மரணம் தான், தேவனையும் உங்களை விட்டு பிரிக்கிற மரணம் தான் இந்த பாவத்தினால உண்டாகிற மரணம். இதனால மனிதர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படுகிறத பார்க்கிறோம். விசேஷமாக தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது இப்படிப்பட்ட ஆத்தும மரணம் உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆத்மீக மரணம் ஒரு மனிதனுக்கு உண்டாகும் போது உடனடியாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், வேதம் வாசிக்கிறதற்கு மனம் வராது, ஜெபிக்கிறதற்கு மனம் வராது, தேவனை தேட மனம் வராது. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க மனம் வராது. பதிலாக ஆதாம் எப்படி தன்னை மறைத்து கொண்டானோ, தேவன் வருகிறார், அவருக்கு முன்பாக தன்னை மறைத்து கொண்டது போல நாமும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு மறைந்து 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 ஓடுகிறவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியிலே மிகவும் அபாயகரமானது தேவ பிள்ளைகளுக்கு என்னன்னு சொன்னா இந்த பாவமாய் இருக்கிறது. இந்த பாவத்தினாலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவரோட கூட உயிர்ப்பித்து என்று இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்ததுனால பாவத்திற்கு மரித்தவர்களாக இருந்த நம்மை அவரோட கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால, இயேசு கிறிஸ்து மரணத்தை மேற்கொண்டதுனால உங்களுடைய ஆத்மீக மரணங்களை மாற்றி உங்களுக்குள்ளே புது ஜீவனை அவர் தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய ஆத்மீக மரணத்தை மாற்றி உங்களை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. பாவங்களை மாற்ற வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. பரிசுத்தவான்களாய் மாற்ற வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக அதே 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அக்கிரமம் அப்படின்னா என்ன பாருங்க. பாவம் அப்படின்றது ஒரு மனிதன் உடனடியாக செய்து விடுகிறது இல்லை. இந்த பாவத்திற்கு முன்பாக 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 2 ஸ்டெப்ஸை தாண்டி தான் மனிதன் பாவம் என்கிற அந்த இடத்திற்குள்ளே அவன் போகிறான். எடுத்த உடனே யாரும் பாவம் அப்படின்னு செய்து விடுகிறது இல்லை. முதலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா மீறுதல் அப்படின்ற ஸ்டெப்பாக இருக்கிறது. 51வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது 1ஆம் வசனம் 2வது வசனம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 51வது சங்கீதம் முதல் 2 வசனத்தில் இதை வாசிக்கிறோம். இதில் பாருங்க, பாவம் அப்படின்ற வார்த்தைக்கு முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மீறுதல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிற அந்த விஷயம்தான்
பாவத்தினுடைய முதல் படியாயிருக்கிறது. ஆமென். இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆதாமோடும் ஏவாளோடும் ஆண்டவர் சொல்லி இருக்க, ஆமென், அந்த கனியின் பக்கத்தில் போறதே என்னதுதான்? மீறுதல் தான். அது பக்கத்தில் போறதே மீறுதலா இருக்கிறது. இயேசுவின் வார்த்தையை மீறி நடக்கிறது, தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறது, அதுதான் மீறுதல். அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 2வது வசனத்தில் என் அக்கிரமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமம் அப்படின்னா என்ன? கிரமம் மாறி நடக்கிறது. நாம் போக வேண்டிய பாதை கிரமமான பாதை, அந்த கிரமம் தவறி நடக்கிறது தான் அக்கிரமம். இந்த பாவத்தினுடைய 2வது ஸ்டெப்பு இந்த அக்கிரமம். மீறி நடக்கிறது, அப்புறம் அக்கிரமத்தில் அப்படியே டிராவல் பண்ணுறது, மீறின வழியில் அப்படியே டிராவல் பண்ணுறது, அதுதான் அக்கிரமம். இப்போ மறுபடியும் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடியினால நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. தவறான டெசிஷன் நீங்கள் எடுத்தது உண்மைதான். ஆமென். பல வருஷங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு முடிவை நான் எடுத்து விட்டேன். தவறான பாதையில் நான் பயணிக்க துவங்கி விட்டேன். ஆமென். சரியில்லாத ஒரு பாதையை நானே தீர்மானித்து, இந்த பாதை ஆண்டவருக்கு விரோதமானது என்று அறிந்தும் துணிகரமாய் இந்த பாதையிலே நான் பயணிக்க துவங்கி விட்டேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை. ஆமென். உங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்க அது வல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தீமைகளை நன்மையாக மாற்றுவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தெரியாமல் நீங்கள் செய்த இந்த காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சில நேரங்களில் தெரிந்து கூட அதை நீங்கள் செய்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை உங்களுக்கு மன்னிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் அதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க அவசியம் இல்லை. உங்களை ஆண்டவர் மாற்றுவார், உங்களுடைய சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிரடையாயிருந்த கையெழுத்து என்றால் என்ன அர்த்தம்? நாம் பாவம் செய்தவர்கள், நாம் அதனுடைய பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆமென். நாம் பாவம் செய்தவர்கள், தேவனுக்கு தூரமானவர்கள், அதனுடைய அந்த பலனை நாம் புசித்துத்தான் ஆக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த கையெழுத்தை ஆமென் அவர் குலைத்து போடுகிறார். நமக்கு எதிரடையாயிருந்த கட்டளைகளால் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை அவர் குலைத்து ஆமென் நமக்கும் அவருக்கும் நடுவில் இராதபடி அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, இனிமேல் உனக்கும் எனக்கும் நடுவிலே இந்த கையெழுத்து இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல, உன்னையும் என்னையும் இந்த கையெழுத்துகள் பிரிக்க கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம் நடுவில் இருந்து அந்த கையெழுத்துக்களை எடுத்து ஆமென் சிலுவையின் மேல் அதை ஆணி அடிக்கிறார். அது கீழே வந்து விடாதபடி அதை ஆணி அடிக்கிறார். அப்படி ஆணி அடித்துதான் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கொடுத்த இந்த விலைக்கு ஈடா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் சொல்ல முடியாது. ஆமென். இயேசு அப்படிப்பட்ட ஒரு விலையை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது தேவனுடைய வருகை இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆமென். அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை சந்திக்கிற அந்த நாளில் ஆமென் நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பரிசுத்தத்தினாலோ நம்முடைய உபவாசத்தினாலோ நம்முடைய ஜெப
லாபத்தினாலும் அல்ல நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறது. அவர் நமக்காய் கொடுத்த விலை. ஹல்லேலூயா. அவர் நமக்காய் கொடுத்த விலை. ஹல்லேலூயா. சிலுவையிலே நமக்காய் கொடுத்த விலை. அந்த விலை தான் நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கி இருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறது. நம்முடைய பாவக்கரைகளை நம்மை விட்டு என்ன செய்திருக்கிறது? ஆமென், மாற்றி இருக்கிறது. தவறான முடிவுகளை கர்த்தர் மன்னிப்பார். மறுபடி சொல்றார் அந்த வார்த்தையை. ஆமென். நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள், ஆமென், அந்த காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்கிறார். ஆமென். அதே காரியங்களை பிசாசு உங்களிடத்தில் சொல்லி சொல்லி நீ தவறாக முடிவெடுத்தவன், நீ தவறான முடிவெடுத்தவன், உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்க போகிறதில்ல, நீ போகிற இடத்தெல்லாம் உனக்கு தோல்விதான், ஆமென், அப்படின்ற அந்த மனநிலையை ஆண்டவர் உங்களை விட்டு எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய கரத்திலே தஞ்சமாய் வந்த உங்களுடைய வாழ்க்கையை, ஆமென், ஆண்டவர் மாற்றி அமைக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். குயவனுடைய கரத்திலே இருந்த பாத்திரம் கெட்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குயவனுடைய கரத்தில் இருந்தே கெட்டு போயிற்று. கெட்டு போன அந்த பாத்திரத்தை தூக்கி எறிந்திருக்கலாம். பதிலாக அதே பாத்திரத்தை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற விதமாய், ஆமென், அந்த குயவன் பணிதது போல, உருவாக்கினது போல ஆண்டவர் உங்களையும் தம்முடைய பார்வைக்கு ஏற்ற விதமாய் ஆண்டவர் உருவாக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய செவிகளில் துணிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் அறிந்து பேசுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளில் உங்களுடைய பாதைகளை செவ்வையாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு எதிரடையாக இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். எதிரடையாக இருந்த கையெழுத்துக்களை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென். நீங்கள் மரிக்கத்தான் வேண்டும் என்று இந்த உலகம் சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகத்தான் வேண்டும் என்று இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட கையெழுத்துக்களை தான், ஆமென், அவைகளை எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்திருக்கிறார். ஆமென். நீங்கள் மரித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வாழ்க்கையை முடிக்க கூடாதுன்னு தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்காக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்ததினுடைய நோக்கமே அதுதான். நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆமென், இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். ஒரு ஆக்டிங் அல்ல, ஒரு நாடகம் போன்ற அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து கொடுத்த அந்த விலையும் சரி, சிலுவையில் அவர் மரித்ததும் சரி, எதுவுமே ஒரு சாயல் அல்ல. அவர் 100% அவர் தெய்வமாக இந்த பூமியில் இருந்தாலும் 100% அவர் மனிதனாகவும் இருந்தார். அவருக்கு பசி வந்தது, அவருக்கு தூக்கம் வந்தது. அவர் அந்த படகிலே நித்திரையாய் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோமே, அவருக்கு தூக்கம் வந்தது. ஆமென். இது போன்ற நாம் அனுபவிக்கிற எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அனுபவித்தார். நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப யோசித்து பாருங்க, அவரை அடிக்கும் போது அவருக்கு என்ன செய்திருக்கும்? வலித்திருக்கும். ஹல்லேலூயா. அலறியிருப்பார், துடித்திருப்பார். அந்த சிலுவையிலே தாங்க முடியாத அந்த பாரத்தை அவர், ஆமென், நமக்காக அதை சகித்து கொண்டவராய் அந்த இடத்துல இருந்தார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல தானே இயேசு கிறிஸ்து கொண்டு போகப்பட்டார். ஒரு வார்த்தையும் வாய் திறந்து அவர் என்ன செய்யல? பேசல. யாருக்காக? நமக்காக, நாம் வாழ்ந்திருக்கும்படியாக, நமக்கு எதிரடையாயிருந்த கையெழுத்துக்களை குலைக்கும்படியாக இயேசு நமக்காய், ஆமென், சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நமக்காய் சிலுவையிலே வெற்றி சிறந்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. இந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் நம்ம நல்லா தியானிக்க போகிறோம். வெளியரங்கமான கோலமாக்கி. மனிதர்களுடைய பாவம் அந்தரங்கமான இடத்திலே இருக்கிறது. மனிதர்கள் பாவம் செய்கிறதற்கு பாருங்க, அந்தரங்கமான இடத்திலே இருக்கிறது.
அவர்கள் பாவம் செய்கிறது யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் நம்முடைய அந்தரங்கமான பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாய் அடிக்கப்பட்டார். அந்தரங்கமான பாவத்திற்காக வெளியரங்கமாய் யார்தான் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும்? நாம் தான் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாய் அவர் அடிக்கப்பட்டார். அந்த வசனத்தில் பாருங்க, வெளியரங்கமான கோலமாக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவ்வளவையும் சகித்து கொண்டார். நம்முடைய இடத்திலே தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். ஹல்லேலூயா. பாவம் அறியாத அவரை, அவருக்கு பாவம்னாலே என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை, அப்படிப்பட்ட ஒரு மகா ஆத்துமாவை நமக்காக அவர் பாவமாக்கினார் அப்படின்னு வேதத்திலே வாசிக்கிறோம். பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நம்ம இன்னும் அதிகமாக அப்படியே ஆராய்ச்சி செய்யும்போது, அதை பற்றி ரொம்ப நம்ம யோசிக்கும்போது, ஆமென், ஒரு சூழ்நிலைக்கு மேலே அதை யோசிக்கும் போதே நமக்கு ஒரு விதமான பயம் வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினதை குறித்து நம்ம யோசித்து பேசுகிறோம், நல்லது தான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செஞ்ச பாவமெல்லாம் நம்முடையது. ஆனால் பாவமே அறியாத அவர் நமக்காக பாவங்கள் என்ன செய்திருக்கிறார்? சுமந்திருக்கிறார். ஆமென். அவருக்கு பாவம்னால என்னன்னு தெரியாது. ஒரே ஒரு காரியம் நமக்காக செய்தார். என்ன செஞ்சார்னா, நம்மை நேசித்தபடினால, நம்மளை அவர் நேசித்ததுனால நம்ம அவருக்கு கொடுத்த தண்டனை என்ன? சிலுவை. அதை சுமக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் இயேசு தள்ளப்பட்டார். அவ்வளவு பாவத்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த அவைகளின் மேல் அப்படின்னு சொல்லும்போது, ஆமென், பாவத்தின் மேல், ஆமென், தரித்திரத்தின் மேல், ஆமென், பொல்லாத, ஆமென், பில்லி சூனிய கட்டுகளின் மேல், பிசாசினுடைய ஆதிக்கத்தின் மேல் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வெற்றி சிறந்தபடியினால நீங்களும் வெற்றி சிறந்தவர்கள். ஆமென். பாவம் உங்களை நிறுத்தி வைக்க முடியாது. நீங்கள் பாவத்தின் அதிகாரத்திற்கு கீழே இல்லை. நீங்க பரிசுத்த தேவனுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிறீர்கள். நீங்கள் தரித்திரத்தின் அதிகாரத்திற்கு கீழே இல்லை. நீங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னரான இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். ஆமென். சாத்தானுடைய அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். நமக்காக அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்குரிய அந்த நோக்கம், அந்த காரணமே எதற்காக அப்படின்னு சொன்னா, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வதற்கான ஆசை இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் பல சூழ்நிலைகளிலும் உங்களால் அதை கடைபிடிக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கேளுங்கள், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு உங்களுடைய மாம்சீக முயற்சியினால் அந்த நீதித்துவத்தை நீங்கள் தரித்து கொள்ள முடியாது. நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காகவே அவர் எழுப்பப்பட்டவர். அப்ப நீங்க விசுவாச அறிக்கை எப்படி சொல்லணும்னா, நான் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக
இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டவராய் இருக்கிறார். ஆமென். நாம் நீதிமான்களாய் மாறுவதற்கு, தேவ பிள்ளைகளாய் மாறுவதற்கு, தேவனுடைய சித்தம் செய்வதற்காகவே ஆமென் அவர் உயிரோடு எழுந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். மாம்சீகத்தினாலே முயற்சி செய்து சம்பாதிக்க முடியாத பல காரியங்களை தம்முடைய சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததினாலே நமக்காக அதை சம்பாதித்து தந்திருக்கிறார். அதை விசுவாசித்து சுதந்தரிக்க போகிறோம். அவ்வளவுதான். ஆமென். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டதினால நான் நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரமுயர்த்தி சொல்லுங்க, அவர் உயிரோடு எழுந்த தெய்வம். அவர் உயிரோடு எழுந்த தெய்வம். அவர் உயிரோடு எழுந்த தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த அந்த பலத்த சத்துவத்தின் அந்த வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கும் ஆண்டவர் செய்வார் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது? தெளிவுபடுத்துகிறது. ஆமென். ஒன்றும் ஆமென் சாதகமில்லாத சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள் வைக்கப்பட்டிருந்த பொழுது, பெரிய கல்லினால் அடைபட்டிருந்த பொழுது அவரை தேவன் உயிரோடு கூட எழுப்பினாரே. ஹல்லேலூயா. அந்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளும் செயல்படுத்த அவரால் முடியும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆமென் அந்த மரணத்திலிருந்து அவரை உயிர்ப்பிக்க தேவனுடைய ஆவி ஆமென் அவரிடத்தில் செயல்பட்டது போல விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நமக்குள்ளும் செயல்பட முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்படி அந்த வல்லமை நமக்குள்ள செயல்படுகிறதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மாற வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் இல்லாததுனால தான் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த வல்லமையை ஆமென் அவருடைய அந்த உயிர் தெழுதலின் வல்லமையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமென். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மேல் பலத்த வல்லமையான செய்கைகளை வெளிப்படுத்தின அவருடைய ஆவியை நாம் விசுவாசிக்கிற மாத்திரத்திலே ஆமென் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென் அந்த வல்லமை செயல்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உயிர் தெழுதலின் இந்த நினைவு கூறுகிற நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால்,
நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமானால், ஆமென், இயேசு கிறிஸ்து மரித்த அந்த சூழ்நிலையிலிருந்து, அவர் அடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் மேல் இறங்கி வந்த தேவனுடைய வல்லமை, அவரை உயிர்ப்பித்த அந்த தேவனுடைய வல்லமையை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயல்பட அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் நமக்கு திறந்தருளுவாராக. நம்முடைய கண்கள் பிரகாசமாக்கப்படட்டும். ஆமென். இயேசுவின் மேல் வெளிப்பட்ட அந்த வல்லமை, ஆமென், அந்த கல்லறையின் மேல் வெளிப்பட்ட அந்த வல்லமை, அடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையின் மேல் வெளிப்பட்ட அந்த வல்லமை, ஹல்லேலூயா, அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறதற்கு, அதை நம்புகிறதற்கு, அது போலவே என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்று ஆமென் விசுவாசமாய் சொல்வதற்கு, ஆமென், இந்த நாளிலே ஆண்டவருடைய மனக்கண்களை பிரகாசமாக்குவாராக. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பாருங்க, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும். ஆண்டவர் இந்த வல்லமையை நம்மிடத்திலே காண்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உயிர் தெழுந்த வல்லமையை ஆண்டவர் உங்களிடத்தில் காண்பிக்க விரும்புகிறார். ஆமென். உயிர் தெழுந்த தம்முடைய வல்லமையை ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் காண்பிக்க விரும்புகிறார், உங்கள் வாழ்க்கையில் காண்பிக்க விரும்புகிறார், உங்கள் எதிர்காலத்தில் காண்பிக்க விரும்புகிறார், உங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் காண்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து போன பல சூழ்நிலைகளையும், நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து போன பல சூழ்நிலைகளையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளிலே, ஆமென், எல்லா விதமான அடைபட்ட சூழ்நிலைகள், முத்திரையிடப்பட்ட சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து, ஆமென், ஒரு மின்னலை போல இறங்கி வந்து கல்லறையின் முன் இருக்கிற அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் வெளியே வரக்கூடாதபடி, ஆமென், கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாதபடி அடைபட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்காக மாற்றுகிறார். சத்துருக்கள் இட்ட முத்திரைகளை ஒன்றுமில்லாமல் ஆண்டவர் தகர்த்து போடுகிறார். ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக அந்த முத்திரைகள் செயல்பட முடியாது. அந்த முத்திரைகள் தங்கள் அதிகாரத்தை காண்பிக்க முடியாது. ஓ, உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்பாக, ஆமென், எந்த முத்திரைகளுக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஓ, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், ஆமென், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய உயிர் தெழுதலை குறித்து ஆண்டவரே நாங்கள் பாடி ஆராதிக்கவும், ஆண்டவரே அது சம்பந்தமான வசனங்களை வாசிக்கவும், வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை வெளிப்பட நாங்கள் விசுவாசிக்க, பிரகாசமுள்ள மனக்கண்களோடு அதை அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனையில் இணைந்த கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவன் ஆண்டவரே அவர்களை நீ இரட்சிப்பீராக. இரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை அவர்களும் அறிந்து கொள்ள தேவன் அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. தடைகளை மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இணைந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதாக, அதை அவர்கள் சாட்சியாக அறிவிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய மகத்துவமான செய்கைகளை
பலத்த சத்துவத்தின் ஆண்டவர் அந்த வல்லமையை அவர்கள் பார்க்க தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.